கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பார்க்க போகிற வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்க பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த 44லேருந்து 48 வசனம் வரைக்கும் பரலோக ராஜ்யத்தை எது கூடலாம் ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது பொக்கிஷத்துக்கு கூட ஒப்பிடுறாங்க. அதாவது பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்குதான். பொக்கிஷம் தான் அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். ஒரு பொக்கிஷம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலத்தில் இருக்குது. ஸோ அது எவ்வளோ பெரிய விலை மதிப்பற்றது. ஸோ அதை ஒருத்தன் பார்த்து அந்த நிலத்தை வாங்குகிறான். இப்போ அந்த நிலத்தை வாங்கிட்டான்னா அந்த நிலத்தில் உள்ள பொக்கிஷம் எல்லாமே அவனுக்கு தான். அதை பரலோக ராஜ்யத்துக்கு கூட ஒப்பிடுறாங்க. அடுத்த வசனத்தில் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுக வியாபாரிக்கு ஒப்பார். ஒரு வியாபாரி நல்ல முத்துக்களை தேடுவான். அப்படி அவன் அந்த முத்துக்களை கண்டுபிடிச்சிட்டான்னா என்ன பண்ணுவானா, அவன் விளைந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்ட எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுறான். எல்லாத்தையுமே விற்று அந்த முத்தை பெறுறான். ஏன்னா அது ரொம்ப விலை மதிப்பற்றது. எல்லா பொருட்களை காட்டிலும் அந்த முத்து விலை மதிப்பற்றது அந்த வியாபாரிக்கு. அதனால் எல்லாத்தையுமே விற்று அந்த முத்துக்களை வாங்குகிறான். அதே மாதிரி அது பொக்கிஷமும் அப்படிதான், எல்லாத்த விட விலை மதிப்பற்றது. அதனால் அந்த மனுஷன் அந்த நிலத்தை எவ்வளோ விலை கொடுத்தினாலும் அந்த நிலத்தை வாங்குகிறான். அதனால் அந்த பொக்கிஷத்தை பெறுதான். அதே மாதிரி அடுத்தது பார்ப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. மீன் பிடிக்கிற போகிறவங்களுக்கு எது முக்கியம்? வலை தான் முக்கியம். அந்த வலையை வச்சு எவ்வளவு ஆயிரக்கணக்கான மீன்களை பிடிப்பாங்க. அப்போ அந்த மீன் பிடிக்கிற போகிறவங்களுக்கு அந்த வலை தான் ரொம்பவே முக்கியமானது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஸோ எதுக்கெலாம் ஒப்பிடுறாங்க பாருங்கள். பரலோக ராஜ்யத்தை பொக்கிஷத்துக்கு ஒப்பிடுறாங்க, விலை மதிப்பற்ற முத்துக்களுக்கு ஒப்பிடுறாங்க, அதை மாதிரி கடலில் போடப்படுற வலைக்கு ஒப்பிடுறாங்க. இந்த 3 இதுக்கும் ஒப்பிடுறாங்க. எதை? பரலோக ராஜ்யத்தை. அப்போ இந்த பரலோக ராஜ்யம் எவ்வளோ விலை மதிப்பற்றது. அப்போ நம்ம அதுக்காக என்னெல்லாம் நம்ம பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்காக? நம்ம பூமியில் தான் சொத்துக்களை சேர்த்து வைக்கும். சொத்துக்களையும் பணத்தையும் தங்கத்தையும் நகையையும் இடத்தையும் வீட்டையும் இதெல்லாம் எங்கே சேர்த்து வைக்கும்? பூமியில் சேர்த்து வைக்கும். ஆமாம். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஏதாவது எந்த காரியத்தையாவது நம்ம செய்யணும்னு முயற்சியாவது பண்ணுறோமா? ஆனால் இங்கே பரலோக ராஜ்யத்தை எதுக்கெல்லாம் ஒப்பிடுறாங்க பாருங்கள். பொக்கிஷத்துக்கு ஒப்பிடுறாங்க. அவன் எல்லாத்தையும் விற்று அந்த பொக்கிஷத்தை வாங்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா அது அவ்வளோ விலை மதிப்பற்றதுன்னு அவனுக்கு தெரியும். அதேமாதிரி முத்துக்களுக்கு ஒப்பிடுறாங்க. முத்துக்கள் எவ்வளோ விலை மதிப்பற்றதுன்னு அந்த வியாபாரிக்கு தெரியும். அதனால் எல்லாத்தையும் விற்று அதை வாங்குகிறான். அதே மாதிரி கடலில் போடப்படுற வலைக்கு ஒப்பிடுறாங்க. வலை தான் மீன் பிடிக்கிறதுக்கு எது முக்கியமானது? வலை தான் முக்கியம். ஸோ எது முக்கியம், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் தெரியணும். நம்ம படிப்பு, வேலை, பணம், சொத்து, சுகம், உலக பிரகாரமாக எல்லா காரியங்களையும் நம்ம செய்யணும். ஆனால் எது உண்மையான முக்கியமான ஒரு காரியம்? பரலோக ராஜ்யம் தான் நம்மளுக்கு கடைசியில் நம்மளுக்கு அதுதான் நிரந்தரம். இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்படி தானே? எல்லாமே தற்காலிகமானது. ஒரு நாள் இறந்து போகிறோம். எல்லாமே நம்மளை விட்டு போகுது. நம்மளால் ₹1 கூட நம்மளால் கொண்டு போக முடியாது. ஆனால் நிரந்தரமானது எது? பரலோக ராஜ்யம். அதை தேடுறதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியாவது எடுக்கிறோமா? எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கிறதில்ல. அப்படி எடுக்காமல் இருந்தால் நம்மளுக்கு அந்த விலை மதிப்பற்ற பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைய முடியாது. அதை அடையணும்னா நம்ம எல்லா முயற்சியும் எடுக்கணும். என்ன முயற்சி எடுக்கணும்? கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். அவருக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். பிறருக்கு நன்மை செய்யணும். நன்மையான காரியங்களை நினைக்கணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நினச்சா அதை முயற்சி ஈடுபட்டால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். இல்லைனா இந்த உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு உலக பிரகாரமான சொத்துக்களையும் சுகத்தையும் தேடி போனோம்னா இது நிரந்தரம் இல்லாதது. இது அழிஞ்சு போகக்கூடியது. நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம். நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தையும் பெற முடியாது. ஸோ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம்.